ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் செப்டம்பர் 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 28th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ் வந்து நடந்திருக்கு. எங்கன்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷில் தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதோட தீம் பார்த்தீங்கன்னா விக்சித் பாரத் சிவில் சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் இதுக்கான தீமு. இதை கோஹோஸ்ட் பண்ணது யாருன்னு பாருங்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் அண்ட் பப்ளிக் கிரீவன்ஸ். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அண்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் பர்சனல் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷன், இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் அந்த டிபார்ட்மெண்ட் வராங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜியும் கோஹோஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டும் கோஹோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இனாகிரேட் பண்ணது யாருன்னா ஜிதேந்தர் சிங். ஓகே, ஸோ இதோடைய நாலேஜ் பார்ட்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் விசாகப்பட்டினம். இவங்க தான் வந்து இந்த 28th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸோட நாலேஜ் பார்ட்னர். ஓகே, ஸோ இதில் என்னென்ன இந்த கான்ஃபரன்ஸில் எதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து இ கவர்னன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டோட்டல் வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 19. அதில் 10 கோல்டு, 6 சில்வர், 3 ஜூரி மெம்பர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நியூ கேட்டகரி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, கிராம் பஞ்சாயத் லெவல் இனிஷியேட்டிவ் அப்படின்ட்டு. இந்த நேஷ்னல் அவார்ட் ஃபார் இ கவர்னன்ஸில் இந்த நியூ கேட்டகரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வின்னர்ஸ் பாருங்கள். ஸோ கோல்டு வின் பண்ணாங்கல்ல, ஸோ மொத்தம் 10 கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ரோகிணி, இவங்க வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஜிபி அப்படின்றது கிராம் பஞ்சாயத்து வின்னர்ஸ். ஓகே, ஸோ கிராம் பஞ்சாயத்து கேட்டகரி நியூவாக எடுத்துகிட்டு வந்தது. அதில் 4 மெம்பர்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. அதில் கோல்டு வின் பண்ணியிருக்கிறது ரோகிணி அப்படின்றவங்க. இவங்க வந்து மகாராஷ்டிராவில் இருக்க கிராம் பஞ்சாயத்து சார்பாக வின் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து டிஜிட்டலாக லிட்ரஸி வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 1027 ஆன்லைன் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதில் சில்வர் வந்து வாங்கினது வெஸ்ட் மாஜ்லிஸ்பூர் கிராம் பஞ்சாயத் திரிபுரா. ஸோ இவங்க தான் சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன் சார்ட்டர் பேஸ்டு கவர்னன்ஸ்க்காக சில்வர் வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் 2 ஜூரி வின் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பால்சனா கிராம் பஞ்சாயத், இது வந்து குஜராத். இன்னொன்று வந்து சவுகாத்தி கிராம் பஞ்சாயத் ஒடிஷா. ஓகே, ஸோ இந்த ஒடிஷாவில் வந்து ஒடிஷா 1 சேவா ஒடிஷா பிளாட்ஃபார்முக்காக தான் இது வந்து ஜூரி இது அப்படின்றது வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் வந்து 10 lakh, சில்வருக்குனா 5 lakh, ஓகேங்களா? ஸோ இதில் வேறு என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க? ஸோ இந்த அதர் லான்ச்சஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. நேஷனல் அவார்ட் ஃபார் இ கவர்னன்ஸ் 2026 வெப் போர்ட்டல், இதை லான்ச் பண்ணது வி ஸ்ரீனிவாஸ். செக்ரட்டரி, எதோடைய செக்ரட்டரி அவர் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் இருக்குல்ல, ஸோ அதோடைய செக்ரட்டரி தான் இந்த வி ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவர். இவர் தான் வந்து இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ஆக்கத்தான் வின்னர்ஸ் எதுலனா டேட்டா ட்ரிவன் கிரீவன்ஸ் ரிட்ரஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் டிக்ளரேஷன் அவுட்கம் டாக்குமெண்ட்டு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். அவங்க ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கோங்க, பாஷினி, டிஜியாத்ரா, நாட்ரஸ் V2 அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து இ கவர்னன்ஸ் வந்து நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் லடாக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த விசாகப்பட்டினம் டிக்ளரேஷனில். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் அக்ரி ஸ்டாக் வந்து ஃபார்மர்ஸ் கிரெடிட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இ கவர்னன்ஸ் மாடல். ஸோ சிபி கிராம்ஸ் இது வந்து இந்தியாவோட இ கவர்னன்ஸ் மாடல் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சிபி கிராம்ஸ் அப்படின்னா என்னென்னா சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், ஓகேங்களா? சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், இதுதான் இதுக்கான ஃபுல் ஃபார்மு, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து குளோபல் மாடல் வந்து கிரீவன்ஸ் ரெட்ரஸலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் 26 lakh வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஆனுவலாக. நெக்ஸ்ட் வந்து 95% டிஸ்போசல் ரேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூஸ் ரொம்ப பார்த்துக்கோங்க. தென் வந்து மிஷன் கர்மயோகி அப்படின்றது வந்து இந்தியா இ கவர்னன்ஸ் மாடலோட இதுவும் ஒன்று, ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம்டு சிவில் சர்வீசஸ் ட்ரைனிங் எதுலேருந்துனா ரூல் பேஸ்டு டு ரோல் பேஸ்டாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் 88 lakh ப்ளஸ் அஃபிஷியல் வந்து ஐ காட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலமாக ட்ரெயின் ஆகியிருக்காங்க. ஓகே,
ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷனோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னா பிஎம் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நியூஸை. இப்போ செகண்ட் நியூஸ் போகலாம், நேஷ்னல் அஃபேர்ஸில். ஓகே, ஸோ ஏஐஎஃப்எஃப்ஏ ஸ்டீலெக்ஸ் 2025 அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ ஏஐஎஃப்எஃப்ஏனா ஆல் இந்தியா இண்டக்ஷன் ஃபர்னேசஸ் அசோசியேஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்டீலெக்ஸ் 25 ப்ளஸ் 37th நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து சஸ்டெயினபிள் ஸ்டீல். ஸோ இது ரெண்டுமே தான் நடந்திருக்கு. எங்கன்னா பாம்பே எக்ஸிபிஷன் சென்டர் மும்பையில். ஓகே, ஸோ இந்த ஆல் இந்தியா இண்டக்ஷன் ஃபர்னேசஸ் அசோசியேஷன் ப்ளஸ் 37th நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டெயினபிள் ஸ்டீலு எங்கே நடந்திருக்குன்னா பாம்பே, மும்பை, மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. இதுக்கான தீம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் மகாகும்ப், ஒன் இண்டஸ்ட்ரி ஒன் டெஸ்டினேஷன். ஓகேங்களா? ஸோ இதை இனாக்ரேட் பண்ணது யாருன்னா பிரலாத் ஜோஷி, இவங்க தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஎம், மகாராஷ்டிராவோட சிஎம்மும் வந்து சேர்ந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்கனைசர்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா ஏஐஐஎஃப்ஏவோட சஸ்டெயினபிள் ஸ்டீல் மேனுஃபேக்சர் அசோசியேஷனும் ப்ளஸ் எஸ்எம்ஏஎம் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலும் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இவங்க வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. கிளியர்? ஸோ இந்த எஸ்எம்ஏஎம்னா ஒன்றும் இல்லை, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ இவங்களும் இந்த ஏஐஎஃப்ஏவோட சஸ்டெயினபிள் ஸ்டீல் மேனுஃபேக்சர் அசோசியேஷனும் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ இதில் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க? க்ரீன் சர்டிஃபிகேட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிள் ஸ்டீல் ப்ராக்டிசஸ் அதை ரெகக்னிஷன் பண்ணுறதுக்காக ஒரு க்ரீன் சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 7 year இது வந்து பப்ளிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி இன்சைட் அண்ட் இன்னோவேஷன்ஸ்க்காக ஒரு இதுவு. தென் வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, 9 MOU. இதுக்கான ஒர்த்து பார்த்தீங்கன்னா 80,962 crore. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன எம்ஓயுன்னு பார்த்தீங்கன்னா ஜேதீப் ஸ்டீல் ஒர்க் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் நாக்பூர். ஓகே, ஸோ இதுக்கான ஒர்த் பார்த்தீங்கன்னா 1375 crore. இதில் வந்து ஸ்டீல் பிளான்ட் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் எம்ஓயு சுமீத் டூல்ஸ் அண்ட் ஹரிப்போம் பைப், இது வந்து கட்சிரோலி அப்படின்ற பிளேஸில். இதுக்கு வந்து 5135 crore மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. தென் வந்து ஐகான் ஸ்டீல் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் சந்திராபூர் 850 crore ஸ்பாஞ்ச் அயனுக்காக. தென் ஜிஆர் கிருஷ்ணா ஃபெரோ ஹலைஸ், தென் ஜிண்டல் ஸ்டெயின்லெஸ்ஸு, என்பிஎஸ்பிஎல் அட்வான்ஸ்டு மெட்டீரியல், தென் ஃபில்ட்ரம் ஆட்டோ காம்ப், நெக்ஸ்ட் வந்து எம்இஐஎல். ஸோ மொத்தம் ஒரு 9 MOUs சைன் பண்ணியிருக்காங்க. அந்த 9 MOUs நேம் என்னன்னு பார்த்துக்கோங்க. எம்இஐஎல்னா மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இவங்க எந்த பர்பஸ்க்காக இந்த எம்ஓயு ப்ளஸ் இவங்களோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு எம்ஓயுக்கும் நீங்கள் தனியாக படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். புரியுதா? ஏன்னா திடீர்னு அந்த ஒரு எம்ஓயு ஸ்பெசிஃபிக்காக கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுக்காக தான். தென் வந்து ஃப்யூச்சர் பிளான். ஸோ மகாராஷ்டிராவோட சிஎம் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கட்சிரோலி அப்படின்ற பிளேஸ் வந்து இந்தியாவோட நியூ ஸ்டீல் சிட்டியாக டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இங்கே ஏஐஐஎஃப்ஏவோட இது என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆல் இந்தியா இண்டக்ஷன் ஃபர்னேசஸ் அசோசியேஷன். இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2010. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. இதில் வந்து இது இந்தியாவோட டார்கெட் 300 million டன் ஸ்டீல் கெப்பாசிட்டி வந்து 2030 அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸை. ஸோ தேர்ட் ஒன் என்ன பாருங்கள், ஒரு 2 flagship இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து விரிதா மிட்ரா டூல் கிட் அண்ட் செகண்ட் எடிஷன் ஆஃப் ஸ்ரீங்கலா டாக் சீரீஸ் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணது யாருன்னா டாக்டர் வீரேந்தர் குமார். ஓகே, ஸோ எங்கன்னா அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் சென்டர் நியூ டெல்லியில் தான். பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும், அவங்களோட வெல்பீயிங், கம்யூனிட்டி எல்டர் கேர் அண்ட் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் ஒரு 2 flagship இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளியர்? எந்த ப்ரோக்ராம் கீழே அப்படின்னு கேட்டாங்கன்னா சஹாஜ் ப்ரோக்ராம். சஹாஜ்க்கான ஃபுல் ஃபார்ம் சப்போர்ட்டிவ் ஆக்ஷன் ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் இன் த கம்யூனிட்டி. கிளியர்?
தென் வந்து இந்த விருத்தா மித்ரா டூல் கிட்ட, ஸோ இது வந்து ஸ்கூல் மூலமாக இது பண்ணது. ஓகேங்களா, சொசைட்டி ஆஃப் கம்யூனிட்டி ஹெல்த் ஓரியன்ட் ஆப்ரேஷன் லிங்க், இந்த ஸ்கூலுக்கான ஃபுல் அப்ரிவேஷன் இது. ஸோ இவங்க தான் இந்த டூல் கிட் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட், இது வந்து ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு இது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் லிங்க் பார்த்தீங்கன்னா இதில் வந்து SDG 3 குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், இந்த இது வந்து இதில் லிங்காக இருக்குது. தென் வந்து இதோட ஆப்ஜெக்டிவ் வந்து இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி எல்டர் கேர் ரிசோர்ஸஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா கம்யூனிட்டி பேஸ்டு கேர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. கிளியர்? ஸோ இது என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி அண்ட் பீப்புளை கனெக்ட் பண்ணுது. சீனியர் சிட்டிசன்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், சோஷியல் செக்டார், யூத் இவங்கெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. தென் எம்பத்தி ப்ரொமோட் ஆகுது. ப்ளஸ் கிராஸ் ரூட் ஆக்ஷன் வந்து பாலிசி மேக்கிங் மூலமாக இது பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த விருத்தா மித்ரா டூல் கிட்ட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீன்கலா டாக் சீரீஸ், அந்த 2 ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவில் இது செகண்ட். இது வந்து 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா ஏஜிங் வித் டிக்னிட்டி. ஸோ 2025க்கான தீம் பார்த்தீங்கன்னா ஹம், அனுபவ் அண்ட் உஷ்டாக்கா சங்கம். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலி இதை லான்ச் பண்ணது 2024லேயே. 2024 இதுக்கான ஒரு தீம் இருந்திருக்கு. தென் 2025 தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஒரு தீம் இதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய ஃபோக்கஸ் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் ஸ்டோரிஸ், கம்யூனிட்டி ஹெல்டர் கேர் மாடல்ஸ், இன்ஸ்பைரிங் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எல்டர். ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த இது வந்து ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சஹாஜ் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன? நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்டாட்டிக்கோட சேர்த்து எடுத்துகிட்டு வர சொன்னதுனால இப்போ நம்ம எதை பற்றி படிக்கிறோமோ, இப்போ போன நியூஸ்லேயே கூட பார்த்துருப்பீங்க, அந்த AIIFோட எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க முதற்கொண்டு எல்லாமே அந்த ஸ்டாட்டிக்கோட எடுத்துகிட்டு வரேன். ஸோ யூஸ் ஆகுன்றதுனால அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சஹாஜ் ப்ரோக்ராம் இது ஸ்டார்ட் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் 2024 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மெயினாக வந்து எல்டர் கேருக்கான ஒரு இது தான். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவங்களோட ஹெல்த் டிக்னிட்டி இதெல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தப்பட்ட ப்ரோக்ராம் தான் இந்த சஹாஜ் ப்ரோக்ராம். இதுக்கான ஃபுல் அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வேவ்எக்ஸ் எக்ஸ்பான்ஷன். ஸோ வேவ்எக்ஸ் ஸ்டார்ட் அப் ஆக்ஸலரேட்டர் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 7 நியூ இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த இனிஷியேட்டிவ் கீழேனா வேவ்ஸ்ன்ற இனிஷியேட்டிவ் கீழே. இதை லான்ச் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டார்கெட் டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன், VFX, கேமிங், காமிக்ஸ் அண்ட் XR எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. ஸோ இதெல்லாமே டார்கெட்டட் டொமைன்ஸு. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டலும் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஜஸ்ட் போர்ட்டல் நேம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த 7 நியூ இன்குபேஷன் சென்டர்ஸ்ன்னு பார்த்தோம்ல, ஸோ எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஒடிஷாவில் தென்கனால் அப்படின்ற பிளேஸு, கேரளாவில் கொட்டயம், மகாராஷ்டிராவில் அம்ராவதி. ஓகேங்களா, இங்கே தான் வந்து அந்த 7 நியூ இன்குபேஷன் சென்டர்ஸ் வருது. தென் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா FT2 இது வந்து புனே மகாராஷ்டிரா, SRFTI கொல்கட்டா வெஸ்ட் பெங்காலில். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காம்ப்ரிஹென்சிவ் ரிசோர்ஸஸ் தனித்தனியாக இருக்குது. ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. இது வந்து இந்தியா AI காம்ப்யூட் போர்ட்டலோட ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் படிச்சுக்கோங்க ஒரு வார்த்தை. ஓகேங்களா, தென் வந்து தூர்தர்ஷன், AIR, PIB அவங்களோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் பர் சென்டர் 15, ஃபஸ்ட் பேட்ச்க்கு ஒரு 15. ஓகே, ஸோ ஃபீஸ் வந்து 8,500 ப்ளஸ் GST பர் மந்த் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மீடியா, என்டர்டெயின்மெண்ட், அப்புறமா வந்து இந்த AVGC XR டொமைனில் வந்து ஸ்டார்ட் அப் வச்சுருக்கணும். அவங்களாம் வந்து இதில் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? இவங்க யாரோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க, இந்த போர்ட்டலோட ஆக்சஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக மற்ற பாயிண்ட்ஸ்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகே, ஸோ வேவ்எக்ஸ்னால் என்னன்னு பாருங்கள். இதை வந்து மார்ச்சில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க வேவ்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம மே மந்தில் இந்த வேவ்ஸ்க்கான சம்மிட் வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து மார்ச்லேயே லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போவுமே வந்து வேவ்எக்ஸில் வர ஸ்டார்ட் அப்ஸ் ரிலேட்டட் நியூஸஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே,
ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டென்ஷியல் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தியாவோட மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டாரில் கொண்டு வரணும் அப்படின்றது, அந்த பர்பஸ்க்காக தான் இந்த வேவ்ஸ் எக்ஸ் அப்படின்றதையும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கோட யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ஆயுஷ்மான் பாரத்தோட 7th ஆனிவர்சரி. ஸோ இதை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது 23rd செப்டம்பர் 2018 ராஞ்சி ஜார்க்கண்டில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். நோடல் ஏஜென்சி யாருன்னா நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ இவங்க எந்த விஷன் இதில் கவர் பண்ணுறாங்கன்னா, யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் ஆஸ் பர் நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 அதில் கவர் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படின்றது. ஸோ இதில் இருக்க காம்போனன்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர், இதில் வந்து 1.5 lakh சென்டர்ஸ் வந்து அப்கிரேடிங் சப் சென்டராக வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கொண்டு வரணும்ட்டு. ப்ளஸ் வந்து காம்ப்ரிஹென்சிவ் ப்ரைமரி கேர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். தென் ஃபஸ்ட்டு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் வந்து 2018 லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பாருங்கள், இது கீழே பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கியா யோஜனா வந்திருக்கு. ஸோ இதில் வந்து 5 lakh கவர் பர் ஃபேமிலி பர் இயருக்கு. இது வந்து பப்ளிக் ப்ளஸ் ப்ரைவேட் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் ரெண்டுமே கவர் ஆகிருக்கு. கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டு, நோ லிமிட் ஆன் ஃபேமிலி சைஸ், ஏஜ் ஆர் ஜெண்டர், ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு இது பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் கவர் பண்ணக்கூடிய இப்போ இனிஷியல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 10.74 crore ஃபேமிலிஸ் வச்சுருக்காங்க. இது வந்து 40% ஆஃப் பாப்புலேஷன். இது வந்து 2022 12 crore ஃபேமிலியாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் 2025 படி பார்க்கும்போது 61 crore ஃபேமிலிஸ் வந்து இதனால் கவர் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ ஃபுல்லி வந்து இந்த ஃபண்ட் வந்து கொடுக்கறது யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அஷூரன்ஸ் மாடல், இன்சூரன்ஸ் மாடல், மிக்ஸ்டு மாடல், 3 மாடல் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபண்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்ட்டு ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொண்டு வந்தாங்க. 70+ இயர்ஸ் இருக்கவங்களுக்கு ஃப்ரீ கவரேஜ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் இன்கம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் ஒரு கார்டு வந்து அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆயுஷ்மான் வாய வந்தனா கார்டு சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக. இதில் வந்து எக்ஸ்ட்ரா 5 lakh வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரைவேட் இன்ஷூர்டு சீனியர் சிட்டிசன்ஸ் பீப்புளும் இதில் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதில் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து 6 crore சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ளஸ் 4.5 crore ஃபேமிலிஸ் வந்து இதனால் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. கிளியர்? ஸோ இப்போ ஆகஸ்ட் 2025 படி பார்க்கும்போது 10.30 crore ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வந்து ஆத்தரைஸ்ட் ஆகிருக்கு இந்த கார்டு இது கீழே. தென் 1.48 lakh crore வந்து கேஷ்லெஸ், ஐ மீன் காசே கொடுக்காம இவ்வளோ கோடிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அப்போ இந்த நியூஸ், இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதையும் பார்த்துக்கோங்க. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் 5th நியூஸ், 2 dB நெட் ஸ்டேஷன் டெல்லி அண்ட் சென்னை ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா நியூ டெல்லியில். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த என்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ். ஸோ இவங்களும் ப்ளஸ் நேஷ்னல் நியூ இந்தியா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் தான் வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த மிஷனுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் மௌசம் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். அதுக்கு கீழே தான் வந்து இந்த 2 dB நெட் ஸ்டேஷன்ஸ் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து டெல்லி, இன்னொன்று சென்னை. ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் கிளைமேட் மானிட்டரிங் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ப்ளஸ் வந்து நியர் ரியல் டைம் சேட்டலைட் டேட்டா ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும், எக்ஸ்பெஷலி சைக்ளோன், ஃப்ளட் லைக் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த டிபி நெட் அப்படின்னா டைரக்ட் ப்ராட்காஸ்ட் நெட்வொர்க். ஓகே, ஸோ இது வந்து ஒரு குளோபல் ஆப்ரேஷனல் ஃப்ரேம்வொர்க். எதுக்காகனா ரியல் டைம் சேட்டலைட் டேட்டா ரிசப்ஷன். இதில் வந்து சேட்டலைட்ஸ் என்ன கவர் ஆயிருக்குன்னா, இந்தியந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் சேட் அப்படின்ற சேட்டலைட் கவர் ஆயிருக்கு. இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா NOAA மெட் ஓபி. ஸோ NOAA அப்படின்றது USA, மெட் ஓபி அப்படின்றது யூரோப். இவங்களோட சேட்டலைட்ஸ் வந்து இதில் கவர் ஆயிருக்கு. தென் இது வந்து நியூமரிக்கல்
வெதர் ப்ரெடிக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் குளோபலாக பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எது மூலமாக ஷேர் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனோட விஸ் 2.0 இதோட தான் வந்து இதை லிங்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து டேட்டா ப்ராசஸ் வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து இது பண்ணிவிடும், அவ்வளோ ஸ்பீடு கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த எம்ஓயு போட்டதுக்கான பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்யூரசி, டைம்லைன்ஸ், டிசாஸ்டர் ரெடினஸ், இன்டர்நேஷ்னல் கான்ட்ரிபியூஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் மிஷன் மௌசம் இப்படின்றது செப்டம்பர் 2024 யூனியன் கேபினெட் லான்ச் பண்ணது. இதுக்கான பட்ஜெட் வந்து 2000 crore. ஸோ இது கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து குளோபல் லீடராக வெதர் அண்ட் கிளைமேட் சயின்ஸில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான். கிளியர். ஸோ இம்ப்ளிமெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா IMD, NCM, RWF, IITM இவங்கெல்லாம் வந்து இதோட இம்ப்ளிமெண்டர்ஸ் இந்த மிஷன் மௌசம்கான. கிளியர். ஸோ அதே மாதிரி இந்த NCMRWF அதுக்கான இங்கேயே இருக்குது பாருங்கள், அப்ரிவேஷனை ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் NCMRF. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கான ஹெட் வந்து BS பிரசாத், ஹெட்குவார்ட்டர் நொய்டா, உத்தரப்பிரதேஷ். ஸோ NSIL, ஸோ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ராதாகிருஷ்ணன் துரைராஜ், ஹெட்குவார்ட்டர் வந்து பெங்களூர், கர்நாடகா. கிளியர். ஸோ நெக்ஸ்ட்டு நியூ அகாடமிக் பார்ட்னர்ஸ் வந்து கோல்ட்மேன் சாக் 10,000 உமன் ப்ரோக்ராமில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக படிச்சிருப்போம் இந்த கோல்ட்மேன் சாக் இதுக்காக ஒரு 4 பேங்க்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனில் நம்ம படிச்சிருப்போம். ஓகே. ஸோ இதில் நியூ பார்ட்னர்ஸ் யாருன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத், அதுக்கப்புறமா லக்னோ என்டர்பிரைஸ் இன்குபேஷன் சென்டர். ஸோ எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வந்து ஆல்ரெடி இருக்கோங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரோட NSRCEL இவங்க 2008 மெம்பராக இருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணது கோல்ட்மேன் சாக்கு 2008 தான் வந்து NSRCEL IIM பெங்களூர் இவங்களோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட எய்ம் என்னென்னா 1000 உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து 2026 வந்து கிராஜுவேட் பண்ணணும் அப்படின்றது, ப்ளஸ் 10,000 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 2033 ரீச் ஆகணும் அப்படின்றது. இப்போ கரண்ட்டாக 3,800+ தான் இருக்குது. தென் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட விக்சித் பாரத் 2047 விஷனை சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மெயினாக உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கான உள்ளது. ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் எஜுகேஷன், மென்டாரிங் அண்ட் நெட்வொர்க்கிங், ஆக்சஸ் டு கேபிட்டல், ஆன்லைன் லேர்னிங்கு எது மூலமான இந்த கோர்சிரா அப்படின்ற இது மூலமாக. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அகாடமிக் பார்ட்னர்ஸ். ஸோ அந்த 3 அகாடமிக் பார்ட்னர்ஸ் நேமிங்க பெங்களூர், அகமதாபாத், லக்னோ. ஓகேங்களா. ஸோ நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறது தான் வந்து அகமதாபாதும் லக்னோவும். நெக்ஸ்ட் பாருங்கள் விக்சித் பாரத் பில்டத்தான் 2025 அப்படின்றது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்கூல் ஹேக்கத்தான். இதெல்லாம் லான்ச் பண்ணது யாருன்னா யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவர் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பார். தென் வந்து ஜிங்கிள் ப்ளஸ் லோகோ அப்படின்றதையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஆர்கனைசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதோட பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டல் இனோவேஷன் மிஷன், நிதி ஆயோக், தென் ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இவங்க எல்லாருமே வந்து இதோட பார்ட்னர்ஸ் ப்ளஸ் ஆர்கனைசர்ஸ். ஓகே. ஸோ இதோடைய ஆப்ஜெக்டிவ் என்னென்னா ஸ்ட்ரென்தன் இன்னோவேஷன் கல்ச்சர். ஸோ அமங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இன்னோவேஷன் கல்ச்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது தான் ஆப்ஜெக்டிவ். அதே மாதிரி கிராஸ் ரூட் இன்னோவேஷன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ 4 பில்லர்ஸ் கொண்ட தீமு. ஸோ தீம்ஸ் பார்த்துக்கோங்க. ஒக்கால் ஃபார் லோக்கல், ஆத்மா நிர்பார் பாரத், ஸ்வதேஷி, சம்ரிதி. கிளியர். தென் இதுக்கான டைம்லைன் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் 23rd September to 31 October 2025 சொல்லியிருக்காங்க. எவால்வேஷன் வந்து 1st November to 31st December 2025. ரிசல்ட் அண்ட் ஃபெலிசிட்டேஷன் பார்த்தீங்கன்னா January 26 1000+ வின்னர்ஸ் வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஈவெண்ட் மாதிரி, அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்லைன். நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா ஃபுட் கிரெயின் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. எங்கன்னா நியூ டெல்லியில் பிட்வீன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இவங்களுக்கு இடையில தான் இந்த ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பீரியட் பார்த்தீங்கன்னா 2025 to 2026.
ஸோ எய்ம் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். எதுலனா இந்தியாவோட ஃபுட் கிரெயின் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் லாஸஸ் வந்து மினிமைஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வேர் ஹவுஸ் கெப்பாசிட்டி வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக் ஆல்சோ. தென் குவாலிட்டி அஷூரன்ஸ் வந்து என்ஷூர் பண்ணணும். டிஜிட்டைசேஷன் அண்ட் ஐடி பேஸ்டு சொல்யூஷன் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. கிளியர்? ஸோ சிஸ்டம் பேஸ்டு டெக்னாலஜி ட்ரிவன் சொல்யூஷன்ஸ் வந்து இதை அடாப்ட் பண்ணும் ஃபார் பெட்டர் மேனேஜ்மெண்ட் ஃபுட் சப்சிடிஸ்க்காக. கிளியர்? ஸோ இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1965 எந்த ஆக்ட் கீழேனா 1964 அந்த ஆக்ட் கீழே தான். ஓகேங்களா? ஸோ இதோடைய ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட், ஸ்டோரேஜ், மூவ்மெண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். தென் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாடியாக இருக்குது இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஃப்ரேம் ஒர்க்லாம் இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்றது. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் ஆக்டிவ் ஈக்விட்டி ஃபண்ட் இந்தியாவோடது இது. ஓகேங்களா? இதை லான்ச் பண்ணது பேடிஎம் மணியும் ப்ளஸ் ஜியோ பிளாக் ராக் ஜாயிண்ட் வெஞ்சர், இவங்க 2 பேர் சேர்ந்து தான். ஃபண்டு நேம் பார்த்தீங்கன்னா ஜியோ பிளாக் ராக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா என்எஃப்ஓ பீரியட் வந்து செப்டம்பர் 23 to அக்டோபர் 7 வரைக்கும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500. மோட்ஸ் வந்து லம்சம் எஸ்ஐபி மூலமாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஏஐ ப்ளஸ் ஹியூமன் எக்ஸ்பர்டைஸு. இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பேட்டர்ன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிளாக் ராக்கோட ஹலாதீன் ஹார். ரிஸ்க் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப்பு, லார்ஜ், மிட், ஸ்மால் கேப்ஸ் மிக்ஸர். ஸோ இது எல்லாமே இதோடைய டைப்பு. பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதோட மோடு பார்த்துக்கோங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஃபண்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.5% சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸிட் லோடு வந்து நன்னு தான். ஸோ டைவர்சிஃபைடு எக்ஸ்போஷர் எவ்வளோனா பெட்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், இது தனித்தனியாக பார்த்துக்கோங்க. தென் வந்து டிஜிட்டல் கிரெடிட் செகண்ட். டிஜிட்டல் கிரெடிட் பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டன்ட் எம்எஸ்எம்இ லோனுக்காக ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. லான்ச் பண்ணது பேங்க் ஆஃப் இந்தியாவும் கேஷ் இன் வாய்ஸ், இவங்க 2 பேர் சேர்ந்து தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்முக்கான பேர் தான் பேங்க் ஆஃப் இந்தியா ட்ரேட் ஈஸி அப்படின்றது. இது எந்த பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வந்து எம்எஸ்எம்இக்கு வித்தின் 30 மினிட்ஸில் அப்ளிகேஷன் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த டிஜிட்டல் கிரெடிட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ இதோட டார்கெட் என்னென்னா ஒரு 1000 crore வந்து நெக்ஸ்ட் டு 4-6 மந்தில் வந்து இவங்க டிஸ்பர்ஸ் பண்ணணும் அப்படின்றது டார்கெட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மோர் தென் 2 lakh எம்எஸ்எம்இஸ் வந்து நேஷன் வைட் ரீச் பண்ணணும் அப்படின்றதும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் கிரெடிட் அசஸ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டட் ஆன்போர்டிங், இதில் ரியல் டைம் லோன் வந்து அப்ரூவல் பண்ணிடுறாங்க. ஹைப்ரிட் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இனிஷியேஷன் ப்ளஸ் இது வந்து இன்பர்சன் சப்போர்ட்டோட. கிளியர்? தென் வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் லோனு 30 மினிட்ஸ்லேயே லோன் ப்ராசஸ் ஆகிடுது. சீம்லெஸ், கம்ப்ளைண்ட் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியுமே கூட. எம்எஸ்எம்இ க்ரோத் அண்ட் லிக்விடிட்டியை வந்து இது சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ எக்கனாமி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்கனாமியில் ஃபஸ்ட் நியூஸு ஸ்ட்ராட்டஜிக் ஷிப் பில்டிங் கொலாபரேஷனுக்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிட்வீன் யாருன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டடும் ஹெச்டி கொரியா ஷிப் பில்டிங் அண்ட் ஆஃப் ஷோர் இன்ஜினியரிங், இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த எம்ஓயு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? எந்த ஈவெண்ட்லனா சமுத்ரா சி சமிரிதி டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாவோட மெரிடைம் செக்டர், இந்த ஈவெண்ட்டில் தான். இது எங்கே நடந்திருக்குன்னா குஜராத்தில் தான். ஓகேங்களா? ஸோ இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கவங்க யாருன்னா யூனியன் மினிஸ்டர் சர்பானந்தா சோனோவால், அதுக்கப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் சாந்தனு தக்கூர், தென் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் மது எஸ் நாயர். எதுக்குன்னா கோல் ஷிப்யார்ட் லிமிட்டடோட. ஓகே சார், கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டடோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் தான் இந்த மது எஸ் நாயர். ஸோ இவங்கெல்லாம் இதில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ மர்ஜ் எக்ஸ்பர்டைஸ், இதில் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களா? ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டடோட டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் HDKSOEயோட அட்வான்ஸ்டு டெக் வந்து இந்தியாவோட ஷிப் பில்டிங் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மர்ஜ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ட்ரை டாக் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டடோட 310 மீட்டர் டாக், இது வந்து சியூக்ஸ் மேக்ஸ் டேங்கர்ஸ் அண்ட் கண்டெய்னர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து கேப்சியூஸ் பல்க் கேரியர்ஸ், அதுக்கப்புறமா வந்து அப் டு 6 விசில்ஸ் பர் இயர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இது பண்ணியிருக்காங்க.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டி கொச்சி, க்ரீன்ஃபீல்டு ஷிப்யார்டு தமிழ்நாடு, ஓகேங்களா. தென் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெரிடைம் இந்தியா விஷன் வந்து 2030க்கு இது சப்போர்ட் பண்ணுது. மெரிடைம் அம்ரித்கால் விஷன் 2047 சப்போர்ட் பண்ணுது. தென் கோல் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு குளோபல் ஷிப் பில்டிங் ஹப்பாக வந்து மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த இதுவை. ஓகே, ஸோ எக்கனாமியில் செகண்ட் நியூஸ், எல்என்டியும் பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டடும் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க ஏஎம்சிஏக்காக. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எதுக்காகனா ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் ஏர்ஃபோர்ஸஸ்க்கு. ஸோ லார்சன் அண்ட் எல்என்டியும் ப்ளஸ் பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டடும் தான் இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோடைய ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்க்ராஃப்ட்டு இந்த ஏஎம்சிஏனா, ஓகேங்களா. 5th ஜென்ரேஷன் ஸ்டீல்டு மல்டி ரோல் ஃபைட்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு எம்ஓயுவே நடக்குது. கிளியர். இந்த அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் தான் 5th ஜென்ரேஷனோட ஸ்டீல்டு மல்டி ரோல் ஃபைட்டர். இதை பில்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பு. ஸோ இதுக்கான டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டோடைப் வந்து 2028 to 29, சர்வீஸ் இண்டக்ஷன் 2034, சீரீஸ் ப்ரொடக்ஷன் வந்து 2035. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்போட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன எய்ம்காக, இதை லெட் பண்ணது யாருன்னு பார்த்துக்கோங்க, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அண்டர் டிஆர்டிஓ கீழே. ஸோ இதில் ஏர்க்ராஃப்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னா ட்வின் இன்ஜின் ஸ்டீல்டு மல்டி ரோல் ஃபைட்டர். இது வந்து ஹட்மா நிர்பாரத் பாரத் வந்து சப்போர்ட் பண்ணுது. தென் டிஃபென்ஸ் டெக்னாலஜி செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்குது டிஃபென்ஸ் டெக்னாலஜியில். ஸோ இதுக்கெலாம் வந்து இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்கோ ஃப்ளையிங் பிளாட்ஃபார்ம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு. யாருன்னா ஆகாசா ஏர் அண்ட் ஓப்பன் ஏர்லைன்ஸு. ஸோ பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்கை பிரீத். ஓகே, ஸோ என்ன பர்பஸ்க்காகனா ஃபியூயல் மேனேஜ்மெண்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும் ப்ளஸ் கார்பன் எமிஷன் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ஸ்கை பிரீத் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து 360 டிகிரி எக்கோ ஃப்ளையிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ் வந்து ஃபியூயல் ஆப்டிமைசேஷனுக்காக ப்ரொவைட் பண்ணுது. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ 21 மில்லியன் ப்ளஸ் ரெக்கார்டட் ஃப்ளைட் வந்து அனாலிட்டிக்ஸ்க்காக இது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஃபியூயல் கன்சப்ஷன் வந்து அப் டு 5% கிட்ட ரெடியூஸ் ஆகிருக்கு எந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் மாடிஃபை பண்ணாமலே. ப்ளஸ் வந்து CO2 எமிஷனும் வந்து லோயர் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்ததுனால. ஸோ ஆகாசா ஏர் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா அவங்களோட கரண்ட் ஃப்ளீட் பார்த்திங்கன்னா 30 போயிங் இருக்குது. ஃப்யூச்சர் ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா 226. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அவார்ட்ஸு. ஸோ லிவிங் பிரிட்ஜ் அவார்ட் 2025 இது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா பிஸ்னஸ் குரூப்புக்கு தான். ஸோ ரெசிபியன்ட் யாருன்னா யூகே பிரைம் மினிஸ்டர் கேர் ஸ்டார்மர், இவருக்கு தான் வந்து இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. யார் அவார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் பிஸ்னஸ் குரூப்பை. கிளியர். ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு பதில் இந்த அவார்டை ரிசீவ் பண்ணது சீமா மல்ஹோத்ரா அப்படின்றவங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டோ பசிபிக், இவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியா யூகே ரிலேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ப்ளஸ் இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து அட்வான்ஸ் லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் வந்து அந்த ரீசனுக்காக தான் இவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் 2025 அவார்டீஸ் யாருன்னு பாருங்கள். GMR குரூப், GP இந்துஜா, பினா மெக்தா, யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத்தம்ப்டன். ஸோ இவங்களாமும் இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. கிளியர். ஸோ இந்த லிவிங் பிரிட்ஜ் அவார்ட் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனுவல் அவார்ட்ஸ் கொடுக்கறது யாருன்னா இந்த இந்தியன் பிஸ்னஸ் குரூப் தான், ஓகேங்களா. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாரையும் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இந்தியா யுனைடெட் கிங்டம் டைஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதமாக தான் இந்த இது இருக்கும், ஓகேங்களா. ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர், பிஸ்னஸ் அண்ட் சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ கேர் ஸ்டார்மர் நம்மளுக்கு தெரியும் பிரைம் மினிஸ்டர், இப்போ யூகே பிரைம் மினிஸ்டர், ஓகேங்களா. ஸோ இவரோட பொலிட்டிக்கல் கரியர், லீகல் கரியர், அவர் வந்து பிஎம்மாக அச்சீவ் பண்ண இதுவெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே, இப்போ ரீசெண்டாக யூகே பிரைம் மினிஸ்டராக 2024 வந்தார். அதே மாதிரி எம்பியாக பார்த்தீங்கன்னா 2015 இருந்திருக்காரு அவர். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது இப்போ கடைசியில் என்னவா இருக்காரு அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்தியா யுனைடெட் கிங்டம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இவர் தான் சைன் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணது 24 ஜூலை 2025 ஆஃப்டர் 3 இயர்ஸ் நெகோட்டியேஷனுக்கு அப்புறமா. ஓகே,
ஸோ யூகே வந்து இதில் டியூட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணி 99.6% இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 7 இயர்ஸில் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா பார்த்தீங்கன்னா டேரிஃப் இதுவெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு. 90% யூகே எக்ஸ்போர்ட் வந்து ஓவர் 10 இயர்ஸ் கிட்ட பண்ணியிருக்கு. ஸோ பைலேட்ரல் ட்ரேட் வந்து 120 பில்லியனாக வந்து 2030 அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நெக்ஸ்ட்டு. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரிவிலேஜ் லார்ஜ் ஃபார்மட் 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டி ராக்கெட்ஸ்க்காக இது பண்ணியிருக்காங்க. யாருன்னா அக்னிகுல் காஸ்மோஸ் ப்ரைவேட் லிமிடெட். இவங்க வந்து ஏரோஸ்பேஸோட ஸ்டார்ட் அப் தான் இவங்க. எங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க், சென்னை, தமிழ்நாடு அங்கே தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 3D பிரிண்டிங் ஏரோஸ்பேஸ் ராக்கெட் காம்போனண்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஃபெசிலிட்டி பற்றி பாருங்கள். 3D பிரிண்டிங் கெப்பாபிலிட்டி கொண்டது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரிண்ட் காம்போனன்ட்ஸ் வந்து அப் டு 1 மீட்டர் டால் வரைக்கும் இது வந்து பிரிண்ட் பண்ணுமா. ப்ளஸ் இதோடைய ப்ராசஸ் ஃப்ளோ சொல்லியிருக்காங்க. இது வந்து டிசைன் பண்ணும், நெக்ஸ்ட்டு சிமுலேஷன், அப்புறமா 3D பிரிண்டிங், போஸ்ட் ப்ராசஸிங், அப்புறமா ஃபினிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது இண்டிஜினியஸ்லி டிசைன்டு டீபவுடரிங் மிஷினு ஃபார் எதுக்காகனா சுப்பீரியர் குவாலிட்டி அண்ட் ஸ்பேஸ் கிரேட் ஃபினிஷ்காக. தென் வந்து இது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுமே வந்து 50% கிட்ட ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது, சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ ஸ்டேட் நியூஸ் பார்ப்போம். நேஷ்னல் மெகா ஷிப் பில்டிங் கிளஸ்டர் வந்து நெல்லூர் ஆந்திர பிரதேஷில் நடந்திருக்கு. இதில் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டும் விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டியும். ஸோ இது எந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாவோட மெரிடைம் செக்டார் எங்கன்னா பாவ்நகர், குஜராத். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 29,253 crore. ஓகேங்களா? ஸோ லேண்ட் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2000 acres. அதில் வந்து 1000 வந்து கோர் ஷிப் பில்டிங் யூனிட்ஸ், 1000 வந்து ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன்ஃபீல்ட் போர்ட், 4 ட்ரை டாக்ஸ், அவுட்ஃபிட்டிங் ஜெட்டிஸ், ஷிப்பிங் லிஃப்ட் ஃபெசிலிட்டி, இண்டஸ்ட்ரீஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு. ஓகே, ஸோ என்டிட்டிஸோட ரோல் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஏபி கவர்மெண்ட்டோட ரோல் இது வந்து அவங்க லேண்ட் சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இது பண்ணுறது. ஓகேங்களா? தென் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் வந்து மூலமாக தான் இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணுறாங்க. அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா மெரிடைம் இந்தியா விஷன் 2030 வந்து இது சப்போர்ட் பண்ணுது. மெரிடைம் அம்ரித்கால் விஷன் 2047 சப்போர்ட் பண்ணுது. இந்தியாவோட மெரிடைம் கெப்பாபிலிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது, குளோபல் காம்படிட்டிவ்னஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன்ஃபீல்ட் ஷிப்யார்டுக்காக ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா மேசகான் டாக் ஷிப் பில்டர் லிமிட்டடும் கைடன்ஸ் தமிழ்நாடும். ஓகேங்களா? எங்கன்னா குஜராத்தில். ஸோ என்ன பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் ஆப்ரேஷன் வந்து தமிழ்நாடுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பர்பஸ்க்காக தான். ஓகே, ஸோ MDL எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது ஃபஸ்ட்டு மேஜர் எக்ஸ்பேன்ஷன் அவுட் சைட் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இது. ஓகேங்களா? ஸோ இதோட ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு பார்த்துக்கோங்க. 4 ஃபீசிபிலிட்டி ஸ்டடீஸ், லேண்ட் ஐடென்டிஃபிகேஷன், கனெக்டிவிட்டி பிளானிங், இன்டெகிரேஷன் வித் லோக்கல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ இது வந்து தமிழ்நாடோட டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ப்ளஸ் வந்து அட்மா நிர்பாரத் அண்ட் மெரிடைம் இந்தியா விஷன் 2030 சப்போர்ட் பண்ணுது. ஷிப் பில்டிங் கெப்பாசிட்டிஸ் வந்து அக்ராஸ் இந்தியன் கோஸ்ட்டுக்கு மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்க்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். ஸோ இதுக்கான PDF வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.